கண்மணிக்கு கோயில்ல ஆறுமுகம் தாலி கட்டும்போது தமிழ் நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. கேட்ட ஆறுமுகம் தாலி கட்டுறத நிப்பாட்டிடுறாரு. தமிழ் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் மண்டபத்துக்கு வாங்க. கண்மணிய சமாதானப்படுத்திட்டு ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு தமிழ் மண்டபத்துக்கு வர்றாங்க. சன்னியாசி ராஜாங்கத்துக்கு போன் பண்ணி சொல்றாரு, கோயில்ல இருந்துகிட்டு கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது தமிழ் செல்விதான்னு போன் பண்ணி சன்னியாசி ராஜாங்கத்துக்கு சொல்றாரு. இத கேட்ட சேது கோபமாயிடுறாரு தமிழ் மேல. இத கல்யாண மண்டபத்திலேயே வெளி காமிச்சிடுறாரு. அப்ப கண்மணிய தமிழ் கூட்டிட்டு வர்றாங்க மண்டபத்துக்கு. சேது கோவத்தோட தமிழ அடிக்க போறாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, அண்ணே நிறுத்துங்கண்ணே, எனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணமே நடக்கல. ஆறுமுகத்தை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே துரத்துறாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, கண்மணி நீ போய் மணமேடையில உட்காருமா, நாளை சந்திப்போம்.